அனைவருக்கும் வணக்கம். சற்று முன்பு தமிழக அரசு இன்று வெளியிட்டுள்ள 20 முக்கியமான அறிவிப்புகள் என்னென்ன என்பதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. நீங்கள் இதுவரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் சிம்லையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க இப்போ நாம் வீடியோக்குள்ளே போகலாம். முதல் அறிவிப்பு: பெட்ரோல் பங்குகளில் வாகனத்திற்கு அதிகபட்சம் ஒரு நாளைக்கு 200 லிட்டர் மட்டுமே வழங்க வேண்டும் எனவும் கட்டுப்பாடு விதிக்கப்பட்டுள்ளது. போர் பதற்றம் நீடித்து வரும் நிலையில் இந்த திடீர் கட்டுப்பாடுகளை எண்ணெய் நிறுவனங்கள் விதித்துள்ளன. தொழிற்சாலைகள், வணிக நிறுவனங்கள் உள்ளிட்டவை இனி பெட்ரோல் பங்குகளிலிருந்து பெட்ரோல் மற்றும் டீசலை வாங்கக்கூடாது என்றும் உத்தரவிட்டுள்ளது. அவர்கள் நேரடியாக எண்ணெய் நிறுவனங்களின் மொத்த கொள்முதல் முறையின் மூலம் மட்டுமே எரிபொருள் வாங்க வேண்டும். இந்த உத்தரவு முதல் கட்டமாக 90 நாட்களுக்கு அமலில் இருக்கும் என்றும் பின்னர் தேவையை பொறுத்து நீடிக்கப்படலாம் எனவும் கட்டுப்பாட்டு உத்தரவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இரண்டாவது அறிவிப்பு: சென்னை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவித்திருப்பது என்னவென்றால், சுமார் 3.1 கிலோமீட்டர் உயரத்தில் வடக்கு கடலோர தமிழக பகுதிகளில் மேல் ஒரு வளிமண்டல சுழற்சி நிலவுகிறது. வடக்கு கடலோர தமிழக பகுதிகளில் மேல் நிலவும் வளிமண்டல சுழற்சியின் வழியாக சுமார் 3.1 கிலோமீட்டர் உயரத்தில் ஒரு வளிமண்டல காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. இதன் காரணமாக இன்று 14ஆம் தேதி தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடிமின்னலுடன் கூடிய லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், புதுக்கோட்டை, கடலூர், விழுப்புரம், திருவண்ணாமலை, பெரம்பலூர், அரியலூர், கள்ளக்குறிச்சி மாவட்டங்கள் மற்றும் புதுவையில் ஒரு சில இடங்களில் இடிமின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும். தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை மாவட்டங்கள் மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் கூடிய கனமழை பெய்யக்கூடும். மூன்றாவது அறிவிப்பு: ஆவின் பச்சை நிற பால் விற்பனை ரத்து செய்யப்படுகிறதா? விளக்கம் அளித்த தமிழக அரசு. ஆவின் பச்சை பால் விற்பனையை முற்றிலுமாக ரத்து செய்ய திட்டமென பரப்பப்படும் தகவல் தவறான தகவல் என தமிழக அரசு விளக்கம் அளித்துள்ளது. ஆவின் நிறுவனத்தின் பச்சை நிற பால் வகையான கிரீன் மேஜிக் பாலின் விநியோகம் நிறுத்தப்பட்டதாகவோ அல்லது கணிசமாக குறைக்கப்பட்டதாகவோ சில ஊடகங்களில் வெளியாகியுள்ள செய்திகள் உண்மைக்கு புறமானவை. ஆவின் கிரீன் மேஜிக் பால் வழக்கம் போல எந்தவித தடங்களும் இன்றி தொடர்ந்து விநியோகம் செய்யப்படும் என கூறியுள்ளது. நான்காவது அறிவிப்பு: தனி தேர்வுகளுக்கான 8ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு ஆகஸ்ட் மாதம் நடைபெற உள்ளது. 1/8/2026 அன்று 12.5 வயது பூர்த்தியடைந்த தேர்வர்கள் ஜூலை 1ஆம் தேதி முதல் 8ஆம் தேதி வரை tge.tn.government.in என்ற இணையதளத்தில் குறிப்பிட்டுள்ள சேவை மையங்களுக்கு நேரில் சென்று ஆன்லைன் மூலம் பதிவு செய்து கொள்ளலாம். தேர்வு கட்டணம் ரூ. 125 மற்றும் ஆன்லைன் பதிவு கட்டணம் ரூ. 70 என மொத்தம் ரூ. 195 பணமாக சேவை மையங்களில் நேரடியாக செலுத்த வேண்டும். விண்ணப்பிக்க தவறியவர்கள் ஜூலை 9 மற்றும் 10ஆம் தேதிகளில் தேர்வு கட்டணத்துடன் தக்கல் விண்ணப்ப கட்டண தொகையான ரூ. 500 கூடுதலாக செலுத்தி பதிவு செய்யலாம். தனி தேர்வர்கள் ரூபாய் 42க்கான அஞ்சல் வில்லை ஒட்டப்பட்ட பின்கோட்டுடன் கூடிய சுய முகவரியிட்ட உரை ஒன்றினையும் விண்ணப்பத்துடன் இணைத்து சமர்ப்பிக்க வேண்டும். ஆகஸ்ட் 17ஆம் தேதி தமிழ், 18ஆம் தேதி ஆங்கிலம், 19ஆம் தேதி கணிதம், 20ஆம் தேதி அறிவியல், 21ஆம் தேதி சமூக அறிவியல் தேர்வு நடைபெறுகிறது. ஐந்தாவது அறிவிப்பு: நிபா வைரஸ் பாதிப்பு எதிரொலியாக 3 நாட்கள் காய்ச்சல், தலைவலி, வாந்தி இருந்தால் மருத்துவரை அணுக வேண்டும் என்று பொது சுகாதாரத்துறை வேண்டுகோள் விடுத்துள்ளது. அறிகுறிகளுடன் வருபவர்களுக்கு உடனுக்குடன் சிகிச்சை அளிக்க வேண்டும் என்றும், நிபா வைரஸ் பாதிப்பு இருப்பதாக சந்தேகிக்கப்படும் நபர்களை மருத்துவமனையில் தனி அறையில் வைத்து சிகிச்சை அளிக்க வேண்டும் எனவும், எல்லையோர மாவட்டங்களில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை தீவிரப்படுத்த வேண்டும் எனவும் கூறியுள்ளது. ஆறாவது அறிவிப்பு: பட்டா வழங்குவதில் ஏற்படும் காலதாமதத்தை முற்றிலும் குறைக்கும் நோக்கில் பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. பொதுமக்கள் அளிக்கும் பட்டா தொடர்பான மனுக்கள் 5 நாட்களுக்குள் பரிசீலனை செய்யப்படும். அதனைத் தொடர்ந்து 15 நாட்களுக்குள் இறுதி முடிவு எடுக்க நடவடிக்கையும் எடுக்கப்படும். வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை அமைச்சரான செங்கோட்டையன் அறிவிப்பொன்றை வெளியிட்டுள்ளார். ஏழாவது அறிவிப்பு: தமிழ்நாட்டில் ஆண்டுதோறும் அமல்படுத்தப்படும் மீன்பிடி தடை காலம் இன்றுடன் நிறைவடைகிறது. ஆந்திரா கடல் பகுதியில் மீன்பிடிக்க அனுமதி அளிக்க வேண்டும் என முதலமைச்சருக்கு காசிமேடு மீனவர்களும் கோரிக்கை விடுத்துள்ளனர். மீன்களின் இனப்பெருக்க காலத்தை கருத்தில் கொண்டு ஏப்ரல் 15 முதல் ஜூன் 14 வரை மீன்பிடி தடை காலம் விதிக்கப்பட்டது. எட்டாவது அறிவிப்பு:
டாஸ்மாக் மது பாட்டில்களை திரும்ப பெற இயந்திரம். டாஸ்மார்க்கில் காலி பாட்டில்களை கொடுத்து 10 ரூபாயை திரும்ப பெற புதிய இயந்திரம் அறிமுகம் செய்யப்பட உள்ளது. சோதனைக்கு பின்னர் இந்த இயந்திரங்களை டாஸ்மாக் கடைகளில் நிறுவ திட்டமிடப்பட்டும் உள்ளது. 9வது அறிவிப்பு. தமிழகத்தில் முதல் கட்டமாக 5000 அரசு பள்ளிகளில் கோடிங் கற்றுத்தரப்படும் என்று ஆசிரியர்களுக்கு பயிற்சி அளிக்கப்பட்டு அவர்கள் மூலமாக மாணவர்களுக்கு கற்பிக்க ஏற்பாடு செய்யப்படும் என்றும் பள்ளி கல்வித்துறை அமைச்சரான ராஜ்மோகன் அறிவித்துள்ளார். குறிப்பாக மாணவர்களுக்கு ஏஐ, கோடிங், பைத்தான் மற்றும் விர்ச்சுவல் ரியாலிட்டி ஆகிய நவீன தொழில்நுட்பங்கள் கற்றுத்தரப்படும். அடுத்து மதம், ஜாதி அடையாளங்களோடு உதாரணமாக கைகளில் கயிறு போன்றவைகள் அணிந்து கல்வி வளாகத்துக்குள் யாரேனும் வரக்கூடாது என்றும், பிரிவினையை தூண்டக்கூடிய வேற்றுமையை வளர்க்கும் இதற்கும் பள்ளிக்குள் இடமில்லை எனவும் அமைச்சரான ராஜ்மோகன் அறிவித்துள்ளார். 10வது அறிவிப்பு. தமிழகத்தில் நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் வெயிலின் தாக்கத்தை கட்டுப்படுத்தவும் பொதுமக்களின் பாதுகாப்பை உறுதி செய்யவும் தமிழ்நாடு அரசு ஒரு புதிய மாநில வெப்ப செயல் திட்டத்தை அறிமுகப்படுத்தியுள்ளது. இந்த திட்டத்தின் முதல் கட்டமாக மாவட்ட வாரியாக கிராமப்புற மற்றும் நகர்ப்புற வார்டு அளவிலான வெப்ப அபாய வரைபடம் தயாரிக்கப்பட உள்ளது. இதன் மூலம் மாநிலத்தின் எந்தெந்த பகுதிகளில் அதிகப்படியான வெப்பம் பதிவாகிறது என்பது முன்கூட்டியே கண்டறியப்பட்டு அங்கு வாழும் மக்களை பாதுகாக்க தேவையான உடனடி நடவடிக்கைகளும் துரிதமாக மேற்கொள்ளப்படும். வெப்ப அலையின் ஆபத்திலிருந்து பொதுமக்களை காப்பதற்காக நவீன தொழில்நுட்பங்களுடன் கூடிய முன்கூட்டியே எச்சரிக்கும் அமைப்பு இந்த திட்டத்தின் கீழ் உருவாக்கப்படவும் உள்ளது. இந்த அமைப்பின் மூலம் வெப்ப அலை ஏற்படும் சூழல்கள் முன்கூட்டியே கணிக்கப்பட்டு மாவட்ட நிர்வாகம், சுகாதாரத்துறை மற்றும் பேரிடர் மேலாண்மை உள்ளிட்ட அனைத்து முக்கிய அரசு துறைகளும் ஒருங்கிணைந்து அவசரகால தடுப்பு பணிகளில் ஈடுபட உள்ளனர். குறிப்பாக முதியவர்கள், குழந்தைகள், கர்ப்பிணிகள் மற்றும் வெயிலில் நேரடியாக வேலை செய்யும் வெளிப்புற தொழிலாளர்கள் போன்ற விளிம்புநிலை மக்களுக்கு இந்த திட்டத்தில் சிறப்பு முன்னுரிமை வழங்கி பாதுகாப்பு வலயம் ஏற்படுத்தப்பட உள்ளது. 11வது அறிவிப்பு. உத்தரப்பிரதேச மாநிலம் கான்பூர், திருச்சி இடையே சிறப்பு ரயில் இயக்கப்படுகிறது. இது தொடர்பாக தெற்கு ரயில்வே வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் கூறப்பட்டுள்ளது என்னவென்றால், கான்பூர் சென்ட்ரலிலிருந்து ஜூன் 17 மற்றும் 24ஆம் தேதிகளில் காலை 8:10 மணிக்கு புறப்படும் இந்த சிறப்பு ரயிலானது 3வது நாள் காலை 8:40 மணிக்கு திருச்சியை வந்தடைகிறது. இதேபோல மறுமார்க்கத்தில் திருச்சியிலிருந்து ஜூன் 19 மற்றும் 26 ஆகிய தேதிகளில் இரவு 11:45 மணிக்கு புறப்படும் இந்த சிறப்பு ரயிலானது 4வது நாள் காலை 4:30 மணிக்கு கான்பூர் சென்ட்ரலை சென்றடைகிறது. 22 பெட்டிகளை கொண்ட இந்த சிறப்பு ரயிலானது தமிழ்நாட்டில் காட்பாடி, ஜோலார்பேட்டை, சேலம், நாமக்கல், கரூர் ஆகிய ரயில் நிலையங்களில் நின்று செல்லும். 12வது அறிவிப்பு. தமிழக பதிவுத்துறையில் முறைகேடுகளை களைந்து வெளிப்படையான நிர்வாகத்தை உறுதி செய்யும் வகையில் வணிக வரி மற்றும் பதிவுத்துறை அமைச்சரான லோகேஷ் தமிழ்ச்செல்வன் கடுமையான எச்சரிக்கையை விடுத்துள்ளார். பதிவுத்துறை பணிகள் குறித்த ஆலோசனை கூட்டத்தில் பேசிய அவர், ஊழல் புகார்கள் ஏதேனும் வந்தால் சம்பந்தப்பட்ட மாவட்ட பதிவாளர்களின் அலுவலகங்கள் மட்டுமின்றி அவர்களுடைய வீடுகளிலும் அதிரடி சோதனைகள் நடத்தப்படும் என்றும் அதிரடியாக தெரிவித்துள்ளார். மேலும் பொதுமக்கள் பாதிக்கப்படாதவாறு அடுத்த 3 மாதங்களுக்குள் லஞ்சமற்ற நேர்மையான நிர்வாகத்தை முழுமையாக செயல்படுத்த வேண்டும் என அதிகாரிகளுக்கு அவர் கெடு விதித்துள்ளார். கடந்த 4ஆம் தேதியன்று தமிழகத்தின் 46 சார் பதிவாளர் அலுவலகங்களில் லஞ்ச ஒழிப்புத்துறையினர் நடத்திய திடீர் சோதனையில் கணக்கில் வராத 38 லட்சம் பணம் பறிமுதல் செய்யப்பட்டதைத் தொடர்ந்து அமைச்சரின் இந்த அதிரடியான உத்தரவு அதிகாரிகள் மத்தியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. 13வது அறிவிப்பு. அரக்கோணம் யார்டில் நடைபெறும் விரிவாக்க பணிகள் காரணமாக இந்த மாதம் 26 மற்றும் 28ஆம் தேதிகளில் சென்னை சென்ட்ரல், திருப்பதி ரயில் உட்பட 8 ரயில்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக தெற்கு ரயில்வே தெரிவித்துள்ளது. சென்னை சென்ட்ரல், திருப்பதி இடையே காலை 6:30 மணி மற்றும் மதியம் 2:24 மணிக்கு இயக்கப்படும் சப்தகிரி எக்ஸ்பிரஸ் ரயில்கள் வரும் 26 மற்றும் 28ஆம் தேதிகளில் ரத்து செய்யப்பட்டுள்ளது. அதேபோல வரும் 26ஆம் தேதி சென்னை சென்ட்ரலிலிருந்து திருப்பதி இடையே மாலை 4:35 மணிக்கு இயக்கப்படும் ரயிலும், 26 மற்றும் 28ஆம் தேதிகளில் திருப்பதி சென்னை சென்ட்ரல் இடையே காலை 10:10 மணிக்கு இயக்கப்படும் ரயிலும் ரத்து செய்யப்பட்டுள்ளது. அதேபோல வரும் 26ஆம் தேதி மாலை 6:05 மணிக்கு திருப்பதி சென்னை சென்ட்ரல் இடையே இயக்கப்படும் ரயிலும் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. 14வது அறிவிப்பு. தாம்பரம், போடிகநாயனூர் இடையே இயக்கப்படும் சிறப்பு ரயில் சேவை நீடிக்கப்படுகிறது. இது தொடர்பாக தெற்கு ரயில்வே வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் கூறியிருப்பது என்னவென்றால்,
தாம்பரத்திலிருந்து போடிநாயக்கனூருக்கு சனிக்கிழமை தோறும் இரவு 10:30 மணிக்கு இயக்கப்படும் இந்த சிறப்பு ரயிலானது வரும் 20, 27 ஆகிய தேதிகளிலும் இயக்கப்படும் வகையில் 2 சேவைகள் நீடிக்கப்பட்டுள்ளது. அதேபோல மறுமார்க்கத்தில் போடிநாயக்கனூரிலிருந்து தாம்பரத்திற்கு ஞாயிற்றுக்கிழமைகளில் மாலை 4:45 மணிக்கு புறப்படும் இந்த சிறப்பு ரயிலானது வரும் 21 மற்றும் 28ஆம் தேதிகளில் இயக்கப்படும் வகையில் 2 சேவைகள் நீடிக்கப்பட்டுள்ளது. இந்த சிறப்பு ரயிலுக்கான முன்பதிவு விரைவிலேயே தொடங்க இருக்கிறது. இவ்வாறு அதில் கூறப்பட்டுள்ளது. 15வது அறிவிப்பு. நடப்பாண்டு நீட் தேர்வு எழுத கூடுதலாக 15 நிமிடங்கள் ஒதுக்கீடு என தேசிய தேர்வு முகமை தெரிவித்துள்ளது. வரும் 21ஆம் தேதி பிற்பகல் 2 மணி முதல் மாலை 5:15 மணி வரை நீட் தேர்வு நடைபெறும். நீட் தேர்வு வினாத்தாள் கசிவானதால் வரும் 21ஆம் தேதி நாடு முழுவதும் மறுதேர்வு நடைபெற உள்ளது. வினாத்தாள் புத்தகத்தில் தோராய கணக்கீடு ரஃபக் செய்வதற்கான இட வசதியும் அதிகரிக்கப்பட்டுள்ளது. 16வது அறிவிப்பு. 3 பாடங்களுக்கான விடைத்தாள் நகல்களை பதிவிறக்கம் செய்யலாம் எனவும் +2 பொதுத்தேர்வு மதிப்பெண் மறு பதிவேட்டிற்கு விண்ணப்பிக்க கால அவகாசமும் நீடிக்கப்பட்டுள்ளது எனவும் அரசு தேர்வுகள் இயக்ககம் அறிவித்துள்ளது. மறுகூட்டல் மறு மதிப்பீட்டிற்கு விண்ணப்பிக்குவதன கால அவகாசம் 17/6/2026 வரை நீடிக்கப்படுகிறது என அரசு தேர்வு இயக்ககம் அறிவித்துள்ளது. மேலும் விடைத்தாள் நகல் பதிவிறக்கம் மற்றும் மறுகூட்டல் மதிப்பீட்டிற்கு விண்ணப்பிப்பது தொடர்பான சந்தேகங்களுக்கு கைபேசி எண்களும் வெளியிடப்பட்டுள்ளது. 17வது அறிவிப்பு. தமிழக அரசின் பள்ளிக்கல்வி ஆதிதிராவிட நல இயக்குனர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறியிருப்பது என்னவென்றால், பொது மாறுதல் கலந்தாய்வு 2026-27 கல்வி ஆண்டிற்கான இணையவழி பொது மாறுதல் கலந்தாய்வு ஆதிதிராவிட நலத்துறையின் கீழ் இயங்கும் அரசு ஆதிதிராவிட நடுநிலைப்பள்ளி, மேல்நிலைப்பள்ளி, உயர்நிலைப்பள்ளி, ஆரம்ப பள்ளி தலைமை ஆசிரியர்கள், முதுகலை பட்டதாரி ஆசிரியர்கள், கணினி பயிற்றுனர், உடற்கல்வி இயக்குனர், உடற்கல்வி ஆசிரியர், பட்டதாரி ஆசிரியர், காப்பாளர், இடைநிலை ஆசிரியர், இடைநிலை காப்பாளர் ஆகிய பணியிடங்களுக்கு மாவட்டத்திற்குள் மற்றும் மாவட்டத்தை விட்டு மாவட்ட மாறுதலுக்கான இணையவழி பொது மாறுதல் கலந்தாய்வானது 16/6/2026, 17/6/2026 மற்றும் 18ஆம் தேதி ஆகிய நாட்களில் காலை 10 மணி முதல் அந்தந்த மாவட்ட ஆதிதிராவிட மற்றும் பழங்குடியின நல அலுவலகத்தில் நடைபெற உள்ளது. பணியிட மாறுதல் கோரி இணைய வழியில் விண்ணப்பித்தவர்கள் மட்டுமே இணையவழி பொது மாறுதல் கலந்தாய்வில் கலந்து கொள்ளுமாறு தெரிவிக்கப்படுகிறது என்று அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. 18வது அறிவிப்பு. திருநெல்வேலியில் நடைபெறும் ரயில்வே பணிகளால் வரும் 19ஆம் தேதி முதல் 30ஆம் தேதி வரை தென் மாவட்டங்கள் வழியாக செல்லும் ரயில் சேவைகளில் மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளது. இதன்படி செங்கோட்டை ஈரோடு ரயில்களும், தாம்பரம் செங்கோட்டை அதிவிரைவு ரயில்களும் திருநெல்வேலி அம்பாசமுத்திரம், பாவுச்சத்திரம், கோவில்பட்டி உள்ளிட்ட ரயில் நிலையங்களுக்கு செல்லாது என அறிவிக்கப்பட்டுள்ளது. அதேபோல திருச்சி திருவனந்தபுரம் செல்லும் அதிவிரைவு ரயில்கள் திருநெல்வேலி, வள்ளியூர், நாகர்கோவில் உள்ளிட்ட ரயில் நிலையங்களுக்கு செல்லாது என அறிவிக்கப்பட்டுள்ளது. அதேபோல எழும்பூர் குருவாயூர் எக்ஸ்பிரஸ் ரயிலானது திருநெல்வேலி, நாகர்கோவில், திருவனந்தபுரம் உள்ளிட்ட ரயில் நிலையங்களுக்கு செல்லாது. பாலருவி எக்ஸ்பிரஸ், லோகமானியா திலக் எக்ஸ்பிரஸ் உள்ளிட்ட ரயில்கள் திருநெல்வேலி, கோவில்பட்டி, வள்ளியூர், அம்பாசமுத்திரம் ரயில் நிலையங்களுக்கு செல்லாது என கூறப்பட்டுள்ளது. ஒரு சில ரயில்கள் சில நாட்களில் வழக்கம் போல இயங்கும் என்பதால் தென் மாவட்டங்கள் வழியாக செல்லும் பயணிகள் தாங்கள் பயணிக்கப் போகும் ரயில்களின் இயக்க நிலையை சரிபார்த்துவிட்டு பயணிக்க வேண்டும் என தெற்கு ரயில்வே அறிவுறுத்தியுள்ளது. 19வது அறிவிப்பு. பராமரிப்பு பணி காரணமாக பகுதியாக ரத்து செய்யப்பட்டிருந்த தேஜஸ் எக்ஸ்பிரஸ் ரயிலானது வரும் 20ஆம் தேதி முதல் வழக்கம் போல இயங்கும் என்றும், சென்னை எழும்பூரிலிருந்து மதுரைக்கு காலை 6 மணிக்கு புறப்பட்டு செல்லும் இந்த ரயில் பின்னர் அன்று பகல் 3:30 மணிக்கு மதுரையிலிருந்து சென்னைக்கு வழக்கமான அட்டவணைப்படி புறப்பட்டு செல்லும். 20வது அறிவிப்பு. CSIR நெட் தேர்வுக்கு ஜூன் 19ஆம் தேதிக்குள் விண்ணப்பிக்க வேண்டும் என NTA தெரிவித்துள்ளது. இந்த ஆண்டு முதல் கட்ட CSIR நெட் தேர்வு ஜூலை 17, 18ஆம் தேதிகளில் நடைபெற உள்ளது. இதற்கான இணையதள விண்ணப்ப பதிவு தற்போது தொடங்கியுள்ளது. எனவே விருப்பமுள்ள பட்டதாரிகள் csirnet.nta.nic.in என்ற இணையதளம் வழியாக ஜூன் 19ஆம் தேதிக்குள் விண்ணப்பிக்க வேண்டும். விண்ணப்ப கட்டணத்தை ஜூன் 20ஆம் தேதிக்குள் செலுத்த வேண்டும் என கூறியுள்ளது. இந்த 20 அறிவிப்புகளை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற பல வீடியோக்களை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் என்ன சொன்னீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் சிம்பலையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.